வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து ராயல் என்ஃபீல்டோட ஒரு பெரிய இந்த சர்வீஸ் சென்டரோட ப்ராப்ளத்தை பற்றி தான் நம்ம பேச வரோம். ஸோ இவங்க வந்து என்னென்னா, நம்ம வண்டி வாங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா விழுந்து சர்வீஸ் பண்ணுவோம் சார், ஃபஸ்ட் சர்வீஸ் எடுத்துகிட்டு வந்து விடுங்க சார், செகண்ட் சர்வீஸ் எடுத்துகிட்டு வந்து விடுங்க சார் அப்படின்ட்டு நம்மளை வந்து அப்படி தாங்குவாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து சர்வீஸ் சென்டருக்கு போனீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களை மதிக்கவே மாட்டாங்க. நான் என்னோடய ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸாக நான் ஷேர் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ வண்டி என்னென்னா வாங்கி வந்து ஒரு 2 இயர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ வண்டியோட பேட்ரி கண்டிஷன் வந்து ரொம்ப மோசமாக இருந்தது. ஸோ அது எனக்கு வந்து தெரியல. ஸோ பேட்டரியில் தான் இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணேன். வண்டி ஸ்டார்ட் ஆகலை. ஸோ டிட்வா புயல் உங்களுக்கே தெரியும், கிட்டத்தட்ட 1 வீக்குக்கு மேலே இருந்தது. ஸோ என்னால் வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ண முடியல. ஓரளவுக்கு ட்ரை பண்ணேன். ஒரு வாட்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மழையிலே எடுத்துகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு சர்வீஸ் சென்டரில் நிப்பாட்டிட்டேன். எங்கன்னா அங்கே குரோம்பேட் பக்கத்தில் நாகல்கேணியில் இருக்கிற ராயல் என்ஃபீல்டோட சர்வீஸ் சென்டரில் உள்ளே போகும்போது சரியான மழை. உள்ளே போயிட்டு இந்த மாதிரி வண்டி ஸ்டார்ட் ஆகலை, வண்டி ஸ்டார்டிங் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அவங்கக்கிட்ட வந்து யாருமே வந்து கேட்கல, எதுக்கு வண்டி எடுத்துகிட்டு வந்துருக்கீங்க, என்ன எதுன்னு விசாரிக்கவே இல்லை. நம்மளாக தான் போய் கேட்கணும். நம்மளாக போய் வந்து நானாக போய் 2 பேரை கூப்பிட்டு வந்தேன். அவங்க வந்தாங்க, துடைக்கிற மாதிரி பாவனை கட்டிட்டு போயிட்டாங்க. திருப்பி ஒருத்தர் வந்தார், வந்து இருங்க ஒரு 5 மினிட்ஸில் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாப்போ. மறுபடியும் நானாக போய் கூப்பிட்டு ஒருத்தர் வந்தார், வந்து உட்காந்தார். வந்து சாவி கொடுங்க அப்படின்னாரு. சாவி கொடுத்தேன், உட்காந்தாரு, ஸ்டார்ட் பண்ணார். வண்டி ஸ்டார்ட் ஆகலை. நானே ஒரு 10 நிமிஷம் அடித்து தான் வண்டி ஸ்டார்ட் பண்ணி கூப்பிட்டு வந்தேன். ஏன்னா அதில் கிக்கர் கிடையாது மெயின். ஏன்னா கிக்கர் இருந்ததுன்னா நீங்கள் பேட்டரி ப்ராப்ளம் அது இதுன்னா செல்ஃப் ப்ராப்ளம் எதுவும் வந்தாலும் நீங்கள் கண்டுக்க வேணாம், நீங்கள் கிக்கர் அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். ஆனால் இந்த வண்டி கிக்கர் கிடையாது, ஃபுல் சென்சார். ஸோ நான் எடுத்துகிட்டு வந்துட்டு ப்ரோ இந்த மாதிரி நாங்கள் ஒரு நாளைக்கு 100 வண்டி தான் அப்பாயின்மெண்ட் எடுப்போம், நாங்கள் அதுக்கு மேலே வண்டி எடுக்க மாட்டோம், நாங்கள் வந்து பாலிசி அப்படி தான், நாங்கள் இப்போ ஒர்க்கு பிஸியாக இருக்கோம் எல்லாமே அப்படின்னு. சரி, நான் இல்லைங்க, எனக்கு பிரச்சனை என்னென்னா நான் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் நான் ஓட்டிட்டு வந்துட்டேன். மழை நிற்கவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் மழை. அந்த வண்டி எடுத்துகிட்டு வரதுக்கே எனக்கு வந்து கிட்டத்தட்ட 1 ஹவர் ஆயிடுச்சு. நின்று பொறுமையாக எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தேன். ஸோ இதுக்கு மேலே நான் எங்கேயும் போக முடியாதுங்க. நான் வந்து நீங்கள் அப்பாயின்மெண்ட்டு புக் பண்ணுங்கள். அப்போ தான் ஏங்க நான் வந்துட்டேன், பேட்டரியாச்சும் செக் பண்ண சொல்லுங்கள், அட்லீஸ்ட்டு என்ன ப்ராப்ளம் ஆச்சு தெரிஞ்சுக்கிறேன். நான் வெளில கொடுத்தாச்சு மாற்றுறேன் அப்படின்னா அதெல்லாம் முடியாதுங்க. இங்கே நாங்கள் தான் பண்ணுவோம்னா நீங்கள் பண்ணி கொடுங்க, ஏன் இந்த மாதிரி டிலே பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். இல்லை, நாங்கள் ஒரு நாளைக்கு 100 வண்டிக்கு மேலே வைக்க மாட்டோம், நீங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், அந்த ரிஜிஸ்டர் நோட் புக்கில் போய் நீங்கள் எழுதுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து, அதுவும் சாட்டர்டே வந்திருக்கீங்க நீங்கள், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மண்டே தான் வந்து நாங்கள் வண்டியை எடுத்து பார்ப்போம், நாளைக்கு வேறு லீவு. ஸோ மண்டே மார்னிங்கே இல்லை நீங்கள் ஈவினிங் வாங்க, அப்போ தான் உங்கள் வண்டி கம்ப்ளைண்ட்டை வந்து நாங்கள் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வண்டி செக் பண்ணவே இல்லை, வண்டி ஸ்டார்ட் பண்ணி செல்ஃப் வச்சாங்க. அது எனக்கே தெரியும் ஸ்டார்ட் ஆகாதுன்னு சொல்லிட்டு. சரி, என்ன இது இப்படி சொல்கிறாங்கன்ட்டு நானும் சரி ஓகே, சரி மண்டே எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் இப்பயே விட்டு போகலாமே நீங்கள் கேட்கலாம், இன்றைக்கே விட்டு போய்ட்டு நீங்கள் மண்டே எடுத்துக்கலாமேன்ட்டு. ஒரு டைம் இதே தான் வண்டி செகண்ட் சர்வீஸ் எடுத்துகிட்டு போகிறேன், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. சர்வீஸ் எடுத்துகிட்டு போகிறேன், சாட்டர்டே வந்து ஆஃப்டர்நூன் எடுத்துகிட்டு போகிறேன். இல்லை நீங்கள் ஒரு மட்டும் சரி விட்டுட்டு போங்க அப்படின்னாங்க. சாட்டர்டே வண்டி ஷோரூமுக்கு வெளியே தான் விட்டுட்டு போயிட்டு மண்டே ஈவினிங் வரேன். எப்படியோ இது டாக்ஸி பிடிச்சி தான் போயிட்டு வந்து ஈவினிங் வந்து பார்க்குற வரைக்கும் என் வண்டி வெளியே தான் நின்றுட்டு இருந்தது. அட்லீஸ்ட் அவங்க எடுத்து உள்ளே கூட விடல, டோக்கன் நம்பர் போடுவாங்களாம். அந்த டோக்கன் நம்பர் கூட போடாமல் என் வண்டி அப்படியே நிற்குது. யாருமே கண்டுக்கல, அதை பற்றி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடையாது. நான் வந்து கேட்டு வண்டி அப்போ யாருமே கண்டுக்கல, எடுத்து சர்வீஸும் பண்ணலை, எதுவுமே பண்ணலை, வெளியவே நின்றுட்டுருக்கு. நான் வந்து அந்த மேனேஜர்கிட்ட கேட்டு நான் சொன்ன அப்புறம் வண்டி 1/2 மணி நேரத்தில் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாங்கங்க. 1/2 மணி நேரத்தில் சர்வீஸ் பண்ண முடியும் அவங்களால? 1/2 மணி நேரத்தில் நான் அங்கேயே இப்போ நான் போக மாட்டேன். இதே மாதிரி நான் சொல்லிட்டு போனால் நாளைக்கும் நீங்கள் என் வண்டியை வெளியே விட்டுருவீங்க, வண்டிக்கு சேஃப் கிடையாது. அதனால் நீங்கள் இப்பயே பண்ணி கொடுங்க. நான் அப்பயே 1/2 hour வெயிட் பண்ண வண்டி சர்வீஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்போது நீங்கள் விட்டு போகிறது சேஃபே கிடையாது ராயல் என்ஃபீல்ட் ஷோரூமில். நீங்கள் காலையில் விட்டிங்கன்னா ஈவினிங் எடுத்துருங்க வண்டியை. ஸோ என்னங்க மழை 1 hour நானும் வெளியே நிற்கிறேங்க, ராயல் என்ஃபீல்ட் ஷோரூம் வெளியே நிற்கிற வாசல்லே நிற்கிறேன். அவங்க வந்து கண்டுக்கவே இல்லை. நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் போட்டு தான் நாங்கள் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, எனக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது, வண்டியை கிக்கராக அடித்து ஸ்டார்ட் பண்ண முடியாது. என்ன சரி வேறு வழி இல்லை, இவங்க கண்டுக்கவே மாட்டாங்க நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எடுத்துகிட்டு போகிறேன். இந்த ராயல் என்ஃபீல்ட் ஷோரூமை தாண்டி ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கேன். சரி நேரில் கூட நிற்க முடியல நம்மளால், மழை அடிச்சிட்டு இருக்குது, இவங்க வந்து சண்டை போட்டுட்ருக்குறாங்க. சரி நம்ம பெட்ரோல் பங்க் ஏதாச்சும் போய் நிற்போம். பெட்ரோல் பங்க் வண்டி நகர்த்திட்டு தள்ளிட்டு தான் போகிற, வண்டி ஸ்டார்ட் ஆகலை. அது ரேராக தான் ஸ்டார்ட் ஆகுது. முன்னாடி போகிறேன், ஒரு சுகன் பேட்டரி ஷோரூம்னு ஒரு பேட்டரி ஷோரூம் எடுத்துகிட்டு போய் அங்கே நிறுத்திட்டு நான் பேட்டரி செக் பண்ணுறீங்களா அப்படின்னு சொன்னேன். உடனே வண்டியை வந்து சென்டர் ஸ்டாண்ட் போடுங்கன்னாங்க. உள்ளே வந்து ஒரு மல்டிமீட்டர் எடுத்துகிட்டு வந்தாங்க. வண்டியை வந்து செக் பண்ணாங்க, பேட்டரி கெப்பாசிட்டி இருக்குது. வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது மல்டிமீட்டரில் பேட்டரி வந்து பவர் எடுத்து கொடுக்கல, பேட்டரி போயிடுச்சு. பேட்டரி மாற்றலாமான்னு கேட்டாங்க. மாற்றி கொடுங்க அப்படின்னா 2000 ரூபாய். உடனே ஒரு 10 நிமிஷத்தில் மாற்றி கொடுத்துறாங்க. வண்டி ப்ராப்ளம் கிளியர் ஆகிடுச்சு. நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு பேட்டரி கடைக்காரன் ஒரு மல்டிமீட்டர் எடுத்துகிட்டு வந்து செக் பண்ணுறதுக்கு 5 மினிட்ஸ். இப்போ என் இதில் வந்து என் வண்டியில் நான் கேட்குறேன், என்ன ப்ராப்ளம் சொல்லுங்கள், நான் வெளியே மாற்றிக்கிறேன், நீங்கள் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு என் வண்டியில் ஒர்க் பண்ண தேவையில்ல, என்ன பிரச்சனைன்னு பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னதுக்கு, ஒரு நாள் வண்டியை விட்டுட்டு போனோமா, அப்பாயின்மெண்ட் புக் பண்ணணுமா, அடுத்து 2 நாள் கழிச்சு வந்து நான் வந்து மண்டே ஈவினிங் வந்து வண்டி எடுக்கணுமா. அவன் 5 நிமிஷத்தில் மல்டிமீட்ரு ஒரு 150 ரூபா ப்ராடக்ட் அது வாங்கினீங்கன்னா நீங்கள் லைஃப் டைம் அதை எடுத்துகிட்டு வந்து செக் பண்ணி
அது பேட்டரி தான் ப்ராப்ளம் சொல்லிட்டான். எனக்கு ராயல் என்ஃபீல்ட்காரன் என்ன தெரியுமா சொன்னான், சார் இது பெரிய வேலை சார், செல்ஃபு சுவிட்ச் பார்க்கணும், இது பார்க்கணும், அது பார்க்கணும், பேட்டரி பார்க்கணும், இதெல்லாம் பெரிய வேலை, ரொம்ப நேரம் ஆகும். ஏன்டா அது ஒரு 10 நிமிஷம் வேலைடா அது. நான் உங்ககிட்ட 2 லட்ச ரூபா கொடுத்து ஒரு வண்டி வாங்கியிருக்கேன். நான் வந்து ரோட் சைடு அசிஸ்டன்ட் மாதிரி நானே மழையில் அடிக்கிற மழையில் தள்ளிட்டு வந்து உங்கள் ஷோரூமில் நிப்பாட்டிக்கிறேன். எவ்வளோ வண்டி கூட நீ சர்வீஸ் பண்ணு, ஜஸ்ட் அதில் என்னென்ன ப்ராப்ளம் கூட நீ செக் பண்ண மாட்டேன். நான் ஃபேஸ் பண்ணதுலேயே வந்து ரொம்ப ஒஸ்ட்டு சர்வீஸ் வேறு எங்கேயுமே கிடையாதுங்க. அவங்க காட்டுற திமிருக்கும் அவங்க பண்ணுற இதுக்குமே வந்து கொஞ்சம் கூட சம்மந்தமே கிடையாது. பக்கத்தில் கூட ஒரு வண்டியை வந்து எடுத்துகிட்டு வந்து டேங்க்கில் ஓட்டையை போட்டாங்க. அந்த டென்ட்டு போட்டதுக்கு அந்த அவங்க ஒய்ஃபு அவரும் உட்காந்து போராடுறாங்க, 1 மணி நேரமாக போராடுறாங்க. நாங்கள் வண்டி விடும்போது இது இல்லை, இப்போ நான் வண்டி சர்வீஸ் ரிட்டர்ன் எடுக்கும்போது தான் இந்த டென்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது சண்டை ஒரு சைடு போயிட்டு இருந்தது. நான் அதுக்குள்ளே இன்வால்வ். நம்ம பிரச்சனை ஒருத்தன் தள்ளிட்டு வரான், அந்த வண்டி நான் தள்ளிட்டு வர வண்டியாது, எவ்வளோ வெயிட் இருக்குது அந்த வண்டி. அந்த வண்டியை நான் தள்ளிட்டு வரேன், கிளச்சு சரியான இது, அது தள்ளிட்டு வரேன். தள்ளிட்டு வரது என்ன பிரச்சனைன்னு கூட கேட்கறதுக்கு உங்களுக்கு நேரம் கிடையாது. உங்களுக்குலாம் என்ன நேரம்? வண்டி ஃபஸ்ட்டு சர்வீஸு, செகண்ட் சர்வீஸு, அப்புறம் வந்து ஒரு ராயல் என்ஃபீல்ட்லேயே ரொம்ப இதுவாக அந்த வீல் பேஸு, வீல் அலைன்மெண்ட் அது இதுன்னு செக் பண்ண வரவன் அப்பாயின்மெண்ட் பண்ணுறவங்கள தான் உங்களுக்கு மெயின் குறிக்கோளே. ஏன் அப்பாயின்மெண்ட்னா ஒரு சின்ன ஒரு மெக்கானிக் பார்க்குற வேலை தானேங்க அது பார்க்குறதுல என்னங்க உங்களுக்கு பிரச்சனை? நான் இப்போ ஃபேஸ் பண்ணதில் ரொம்ப ஒஸ்ட்டு பிஹேவியர் வந்து ராயல் என்ஃபீல்டு தான். என்னோட பேட் எக்ஸ்பீரியன்ஸும் கூட. ஏன்டா அந்த வண்டியை எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுற அளவுக்கு இருந்தது. ஸோ உங்களுக்கு இது மாதிரி பிரச்சனை அது மாதிரி இருந்தால் இது ஓப்பனாக சொல்லுங்கள், வெளியே சொல்லுங்கள். அப்போ தான் இவங்க வந்து திருந்துவாங்க. ஒரு தனி மனுஷனோட பிரச்சனையை வந்து இவங்க அவங்களோட ப்ராடக்ட் தான் நான் வாங்கியிருக்கேன். நான் இன்னும் வந்து வேறு எங்கேயோ போய் பைக்கை வாங்கிட்டு அவங்க ஷோரூமில் எடுத்துகிட்டு வந்து நிப்பாட்டில் அவங்களோட ப்ராடக்ட் தானே நான் வாங்கியிருக்கேன். என்னோட எல்லாத்துலேயும் அவங்களோட ஸ்டிக்கர் ஒட்டுறாங்கல்ல, என் கீச்சைடில் அவங்களோட நம்பர், இந்த லெஜண்ட் மோட்டார்ஸ் இந்த நம்பரை வந்து நோட் பண்ணிக்கோங்க, என்ன பிரச்சனைனாலும் கூப்பிடுங்க. எதுக்கு பிரச்சனைன்னு வந்து நானே வண்டி எடுத்துகிட்டு வந்து உங்கள் ஷோரூமில் விட்டாலே இப்போ பார்க்க முடியாது, நீங்கள் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்கிறீங்க. அந்தளவுக்கு ஒரு ஆணவம் இருக்குது. இவங்க ஆணத்தெல்லாம் யாராக இருப்பாங்கன்னு தெரில. இதெல்லாம் வந்து என்னோட பெரிய ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ.